சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் சர்க்குலர் செக்டர். ஸோ இந்த சர்க்குலர் செக்டரில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல இருக்குங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இதில் ஓசி பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆர், ஓ டு ஜியோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஸ்டார். ஸோ ஓசி இஸ் ஈக்குவல் டு ஆர் எடுத்துக்கலாம். இந்த சிடி வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்களும் நமக்கு இதில் இருக்கிற ட்ரையாங்களும் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ சிடி வந்து பிடி கண்டுபிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு சிடி கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நமக்கு சைன் டீட்டா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியூஸ். ஸோ ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டெனியூஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு இருக்குது டி டீட்டா. ஸோ சைன் டி டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பிடி. ஸோ அதுக்கு பதில் நம்ம சிடி எடுத்துக்கலாம். ஹைப்போட்டெனியூஸ் ஊற்றுனா ஆர் இருக்குது. ஸோ நமக்கு தேவை சிடி தான் தேவை. ஸோ சிடி ஒரு சைடு வச்சுக்கிட்டு ஆரை வந்து அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ நமக்கு டி டீட்டாவோட வேல்யூ வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறதுனால சைனை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ சைன் எடுத்தாச்சுன்னா நமக்கு ஆர் டி டீட்டான்னு கிடைக்கும். ஸோ சிடி நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஓசிடி ட்ரையாங்கிளுடைய ஏரியா டிஏ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிளுடைய டிஏ ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட் டிவைடட் பை 2. இங்கே பேஸ் வந்து நமக்கு சிடி தான் வந்து பேஸு. ஸோ பேஸ் வந்து நமக்கு எவ்வளோன்னா ஆர். ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாம். பேஸ் இன்ட்டு ஹைட்டு வந்து ஓசி தான் வந்து ஹைட்டு, ஓசி டிவைடட் பை 2. ஸோ சிடியோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் ஆர் டி டீட்டா. அதே போல் ஓசியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சது தான் ஆர் டிவைடட் பை 2. ரெண்டு ஆர் இருக்கிறதுனால அதை நம்ம ஆர் ஸ்கோடாக மாற்றிடலாம். ஆர் ஸ்கோட் டி டீட்டா பை 2. ஸோ டிஏ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஓஜி கண்டுபிடிக்கலாம். அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கலாம். இந்த ட்ரையாங்கிளோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ ஓஜி உடைய நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2/3 இன்ட்டு ஹைட்டு. ஸோ 2/3 இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஓசி. ஸோ ஹைட்டுக்கு பேர் ஓசி எடுத்துக்கலாம். ஓசி வந்து வேல்யூ நமக்கு தெரியும் ஆர். ஸோ ஓஜி இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு ஆர். ஓகே. ஸோ ஓஜி கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஏரியா டிஏ ஃப்ரம் ஒய்எக்சிஸ். ஸோ இந்த ஒய்எக்சிஸ்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய ஃபைண்டிங் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அதை வந்து எக்ஸ்டார்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த எக்ஸ்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா காஸ் டீட்டாவை யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டார் கண்டுபிடிக்கணும். காஸ் டீட்டா யூஸ் பண்ணியாச்சுன்னா காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியூஸ். ஸோ இதுக்கு நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். எக்ஸு ஜி. ஸோ இது ஓஜி, அதாவது ஓஜி எக்ஸ் ஸ்டார். ஸோ இதே நம்ம எடுத்தாச்சுன்னா காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட். ஸோ நமக்கு இதில் ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்டார் தான் வந்து ஆப்போசிட் சைட். ஹைப்போட்டெனியூஸ் வந்து ஓஜி வந்து ஹைப்போட்டெனியூஸ். ஸோ ஓஜி. இப்போ நமக்கு தேவை எக்ஸ் ஸ்டார் தான். மிச்சம் எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு போயிடலாம். ஸோ ஓஜி இன்ட்டு எக்ஸ் ஸ்டார்னு சொல்லி நமக்கு ஓஜி இன்ட்டு காஸ் டீட்டா. ஸோ இதில் ஓஜி ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2/3 இன்ட்டு ஆர். 2/3 இன்ட்டு ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா. ஸோ எக்ஸ் ஸ்டார் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் பார் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம.
ஸோ சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் வந்து நமக்கு எக்ஸ் பார். ஆல்ரெடி எக்ஸ் பாருடைய ஃபார்முலா தெரிஞ்சது தான். இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்டார் டிஏ டிவைடட் பை இன்டெக்ரல் டிஏ. ஸோ இதில் ஆல்ரெடி நமக்கு டிஏ வந்து தெரியும், அதே போல் எக்ஸ் ஸ்டாரும் தெரியும். ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்டார் வேல்யூ பார்த்திங்கன்னா 2/3 ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இதுதான் எக்ஸ் ஸ்டாரோட வேல்யூ. டிஏ வேல்யூவும் ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதையும் எடுத்துக்கலாம். ஆர் ஸ்கொயர் டி தீட்டா டிவைடட் பை 2. ஸோ டிவைடட் பை நமக்கு இன்டெக்ரல் பொறுத்தளவில் 0 to ஆல்ஃபா பை 2ன்னு எடுக்கலாம். அதாவது 0 to ஆல்ஃபா பை 2. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஹோல் ஏரியா தான் ஆல்ஃபா. ஆனால் நம்ம வந்து ஃபைன் பண்ண வேண்டியது இந்த ஏரியா மட்டும்தான். ஸோ அதனால் ஆல்ஃபா பை 2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 0 to ஆல்ஃபா பை 2. கீழே அதே போல் இன்டெக்ரல் 0 to ஆல்ஃபா பை 2. அதே போல் டிஏ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது தான், அதை அப்படியே அப்ளை பண்ணலாம். டிஏ வேல்யூ ஆர் ஸ்கொயர் பை 2 டி தீட்டா. ஓகே, இப்போ நமக்கு நியூமரேட்ஸில் இருக்கிறதுலாம் வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போ நமக்கு ஆர் வெளியே கொண்டு வந்துடலாம். ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஸோ அது ஆர் க்யூபாக மாறுது. கீழே 3 இருக்குது, அதையும் வெளியே கொண்டு வந்துடலாம். டிவைடட் பை 3. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. இன்டெக்ரல் 0 to ஆல்ஃபா பை 2 காஸ் மீதே இருக்குது பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா டி தீட்டா. ஸோ டிவைடட் பை அதே போல் கீழே வந்து நமக்கு நியூமெரிக்கல் வேல்யூ எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரலாம். ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஆர் ஸ்கொயர் வெளியே கொண்டு வந்துடலாம் பை 2 0 to இன்டெக்ரல் ஆல்ஃபா பை 2 டி தீட்டா. ஓகே, இப்போ நமக்கு இப்போ ஆர் ஸ்கொயரும் ஆர் 3 நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு மேலே ஆர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் மேலே போயிடுச்சுன்னா 2r/3 காஸ் தீட்டாவை வந்து இன்டெக்ரல் பண்ணும்போது சைன் தீட்டான்னு சொல்லி கிடைக்கும். ஸோ சைன் தீட்டா 0 to ஆல்ஃபா பை 2 டிவைடட் பை டி தீட்டாவை இன்டெக்ரல் பண்ணும்போது தீட்டான்னு சொல்லி கிடைக்குது. ஸோ 0 to ஆல்ஃபா பை 2 2r/3 அப்படி எடுத்துக்கலாம். ஸோ தீட்டாவுக்கு பதிலாக வந்து ஆல்ஃபா பை 2 வந்து அப்ளை பண்ணலாம். சைன் ஆல்ஃபா பை 2 கீழே அதே போல் தீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபா பை 2 அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ஃபா பை 2ன்னு கிடைக்குது. ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த ரெண்டு வந்து மேலே வருது. ஆல்ஃபா பை 2 வந்து நம்ம மேலே கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது ரெண்டு பெருக்கலாம் நமக்கு வந்து 4 கிடைக்குது. 4 × r டிவைடட் பை ஆல்ஃபா கீழே வந்துடுது 3 ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா பை 2. ஸோ நமக்கு செமி சர்க்கிளை பொறுத்தளவில் ஆல்ஃபா வந்து 180 டிகிரியில் இருக்கும். அதே போல் 180 டிகிரினா வந்து பை சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஆல்ஃபா இருக்கிற இடத்துல நம்ம பை வந்து நம்ம ஆட் பண்ணணும். 4r/3 பை சைன் இங்கே ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 180 டிகிரி அப்ளை பண்ணலாம். 180/2. ஸோ 180/2னால் நமக்கு 90 கிடைக்குது. சைன் 90யோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 4r/3 ஸோ இதுதான் எக்ஸ் பார். ஸோ இந்த 4r/3 டிஸ்டன்ஸில் லொக்கேஷனில் தான் நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இருக்கும்.